ஆக்சுவலாக ஐயாவை எங்களுக்கு எப்படி தெரியும்னா, முதல்ல வந்து என்னுடைய அத்தைக்கு வந்து உடம்பு சரியில்லாம இருந்தது. அப்போ அலோபதியில வந்து ஒண்ணும் குணமே ஆகல. அதாவது கொஞ்சம் நியூரோ ப்ராப்ளம். அவங்க தானா பேசுவாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அந்த மாரி ஒரு சூழ்நிலை இருந்தது. என்னுடைய மாமாவுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து இந்த மாரி பழனியில இருக்காங்க. அப்புறம் அங்க போனதுக்கப்புறமா, ஐயா பார்த்துட்டு, "குணமாயிரும். ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு, மூலிகை சாறு கண்ணுல, காதுல, மூக்குல 3ம் அந்த மூலிகை சாறு வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் குடுத்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ரிகவர் ஆக ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா இன்னைக்கு வரைக்கும் அந்த ப்ராப்ளம் வந்து ரிப்பீட் ஆகல. எனக்கு வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வந்து அக்யூட் ப்ராப்ளமா இருந்தது. அப்புறம் ஐயாவோட மருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா டோட்டலா க்யூர் ஆயிடுச்சு. ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு என்னன்னா, இது வந்து உடலுக்கு மருந்து. ஐயாவோட ஆசீர்வாதம் வந்து ஆன்மாக்கு. எங்களோட குடும்பத்தில ஒரு நிகழ்ச்சி நடந்து என்னுடைய பையன் வந்து வெளிநாட்டில இருந்தான். அவன் வந்து பைலட்டா இருக்கான். அவனுக்கு வந்து அந்த ஃப்ளையிங் எக்ஸாம் வந்து அந்த எக்ஸாமினருக்கும், அவங்க காலேஜில அந்த ஃப்ளை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் சம் ப்ராப்ளம் இருந்தனால, அவங்க வந்து இந்த ஸ்லாட் குடுக்காமயே இருந்தாங்க அவனுடைய எக்ஸாம்க்கு. அப்ப நாங்க ஐயாகிட்ட வந்து சொன்னேன், "இந்த மாரி அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். அவங்களுக்கு எக்ஸாமினர பார்க்கவே முடியல." அப்படின்னு சொல்லிட்டு. "ஒண்ணும் இல்ல. நீங்க வந்து இந்த மாரி பண்ணுங்கன்னு" சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு இது சொன்னாங்க. விளக்கேத்த சொன்னாங்க. காலையில ஒரு 5:30 அப்படி. ஃபர்ஸ்ட்டு நாள் தான் ஏத்துனேன். செகண்ட் டே பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸாமினரே என்னுடைய பையனுக்கு ஃபோன் பண்ணி, "நீ முடிச்சிட்டியா? நான் பண்ணலாமா?" அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து அது நடந்தது. இது வந்து உண்மையிலுமே ஒரு மிராக்கிளான ஒரு இதுதான். நாங்க அந்த 6 நாள் தான் அவங்க வைக்க சொன்னாங்க. பட் செகண்ட் டேவே இந்த நிகழ்வு வந்து நடந்துச்சு.